மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட நம்ம சேனலுக்கு மைக் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் மைக் வச்சு தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பிளாக் பண்ணுறதே வந்து ஸ்டாப் ஆகுது. ரொம்ப நாய்ஸாக இருக்கா, நம்ம பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. சும்மா நம்ம வீடியோ எடுத்து வருவோம், திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து அதை எடிட் பண்ணுறக்கே வந்து டைம் இருக்காது. அதனால நிறையா நாள் நம்ம வீடியோவே நம்ம போடுறதில்ல. அதுக்காக நம்ம மைக் வாங்கியிருக்கோம். அதுவும் நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் உங்களுக்கே தெரியும், இன்ஃபினிக்ஸ் வந்து Hot 10s கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு மொபைல் தான். அதோட சார்ஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா V8, அதாவது இந்த மைக்ரோ யூஎஸ்பி டைப் இருக்குல்ல, அந்த சார்ஜ் தான். இப்போ வர மைக், அதாவது எல்லா மைக்குமே டிஜேலேருந்து நிறைய எக்கச்சக்கமான மைக் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த C டைப், இப்போ லேட்டஸ்ட்டுமான C டைப் சார்ஜர் பின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னில் தான் வந்து மைக் வருது. நம்மளும் நிறைய கடையில் வந்து விசாரித்து பார்த்துட்டோம். எக்கச்சக்கமாக ஆன்லைனு அதே மாதிரி கடைகள் எல்லாத்துலேயும் விசாரித்து பார்த்துட்டோம். அந்த மைக்கே வந்து கிடைக்கல. ஒயர் மைக் தான் இருக்குது. ஒயர் மைக் நமக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ச்சிங் பண்ணி K35 அப்படிங்கிற ஒரு ஒயர்லெஸ் மைக்கே தான் வாங்கியிருக்கோம். இது எப்படின்னா ஆக்ஸ்பின், அதாவது நம்ம ஹெட்ஃபோன் செக் குத்துறோம்ல, அதுலேயே வந்து குத்தி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வளவலன்னு பேச வேண்டாம். வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்தலாம். அன்பாக்சிங் அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். கொண்டு வந்தோடனே நம்ம பேக் அங்கேயே, அதாவது பேக் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் டெஸ்டிங் மட்டும் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஃபுல் ரிவ்யூ அண்ட் டெஸ்டிங்கில் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், வாங்க இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்தலாம். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்பயும் போல் நம்ம ப்ராடக்ட் சின்னதாக இருக்கிறனால அழகாக ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சூப்பராக பார்த்தீங்கன்னா K35 அப்படிங்கிற ஒரு மைக்கு, ஒயர்லெஸ் லேவியர் மைக்ரோஃபோன், இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஷார்ட்ஸ் விலாகு, நம்ம லைவ் போடுறதுக்கு, லைவ் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒயர்லெஸ் கனெக்டிவ் இருக்கிறனால நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பிளக் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணி, அதாவது இந்த லைவ்லேயே நம்ம வந்து ஆம்பிள் பிளேயரில் எல்லாமே பாட்டு போட்டு வேறு லெவலில் வந்து அப்படியே லைவாக பாட்டு பாடலாம். அதே மாதிரி 20 மீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கல கிடைக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஸ் ஆடியோ அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் ஒய்டு கம்பேபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்தலாம். ஓகே, மற்றபடி அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அப்படி இல்லாமல் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்புக்கு, நம்ம மொபைல் ஃபோனுக்கு, அப்புறம் வேறு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் பார்த்திங்கன்னா நீட் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி உள்ள என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அழகாக ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாவ். ஓகே, ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துருவாங்க. இவ்வளோ தான் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது. பாருங்கள், பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மைக். நம்ம டியூயல் மைக் தான் வாங்கியிருக்கோம். ஒரு மைக் வச்சோம்னா நான் பேசுகிறது மட்டும் கேட்கும். இப்போ நம்ம தம்பி இல்லைன்னா நம்ம இனிமேல் நம்ம வந்து வேறு வெளியே ஸ்ட்ரீட் ஷாப்ஸு வேறு கடைகளுக்கெல்லாம் போய் சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருந்தால் வந்து செட் ஆகாதுல்ல, அதனால் டபுள் மைக் வாங்கியிருக்கோம். பாருங்கள், 2 மைக் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே, அப்படியே மைக்கை வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ரிசீவர், இதுதான் வந்து நம்ம ஃபோனில் ப்ளக் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா சேக் சொன்னல 2.5 mm ஆடியோ சேக், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனுடைய ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளக் பண்ணி இதை கனெக்ட் பண்ணுறது தான். இது கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுல வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மேனுவல் மாதிரி ஒரு அட்டை இருக்குது, அதாவது ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி இருக்குது. ஓகே, அது வந்து தம்ஸ் அப் இருக்குது. ஓகே, தம்ஸ் அப் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு யூசர் மேனுவல் புக் இருக்குது. ஓகே, பாருங்கள், இதெல்லாம் நம்ம வேணால் படிச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். அதை பார்த்திங்கன்னா இப்போ வர மைக் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி C டைப் இருக்குல்ல, C டைப்போடைய சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அது நம்மளுக்கு யூஸ் ஆகிறதில்ல. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது மொபைல் கூட வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம கேமரா ஆப், அதாவது மொபைல் வரும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி செட்டிங்ஸில், வீடியோ செட்டிங்ஸில் போய் ஆடியோ சோர்ஸில் போய் எக்ஸ்டர்னல் மைக், அந்த ஃபோன் அந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா கேம் ரெக்கார்டரில் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கில் மாற்றி விட்டோம்னா நம்மளோட மைக் வந்து எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் வந்து இந்த மேனுவலில் போட்டிருக்கு. அப்புறம் இது ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கு ஓரளவுக்கு. ஓகே, நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் படித்து பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதோட டெஸ்டிங் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சார்ஜர், இந்த 3க்குமே பார்த்திங்கன்னா C டைப் சார்ஜர், நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த அடாப்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த C டைப் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேரெக்டாக நம்ம அப்படியே வந்து குத்தி
சார்ஜ் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த இதில் போட்டிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நம்ம சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதையும் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து இருக்குது. பரவாயில்ல, நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சது ஓகே, வேறு லெவல் தான். ஓகே, இப்போ வாங்க இப்போ டெஸ்டிங் பண்ணி இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டு, இந்த மைக்குக்கு மேலே நாய்ஸ் கேன்சலிங் அந்த சின்ன ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா 2 மைக்குக்கும் 2 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த பட்ஸ் இருந்தால் வந்து கொஞ்சம் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது ரொம்ப காத்துடுச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் நம்ம பட்ஸு காப்பாற்றும், தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதையும் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஏன் வந்து இந்த இடத்துல வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ரிவ்யூ பண்ணால் தான் வந்து அந்த ஒரு வைப் பியூராக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மைக்கையும் அந்த ரிசீவரையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன் கூட போடுறது அப்படிங்கிறது, இதுதான் வந்து ரிசீவர். இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆன் பட்டன் இருக்குது. அதை வந்து 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள், ரெட்டு க்ரீனு ஒரு லைட்டு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த மைக்கு இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதையும் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள், லைட்டு பாருங்கள், ரெண்டுமே க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேடு ரெடியாக இருக்குது, பேராக இருக்குது பாருங்கள். இதையும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆயிடுச்சு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வேணால் இந்த மைக்கு நம்ம வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2 மைக்குமே பார்த்தீங்கன்னா பேர், ரெடி டு பேர். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் பேசுகிறது வந்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபோனோடைய மைக்கில் தான் இப்போ நம்ம பேச போகிறோம், பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து இப்போ நம்ம வாங்கினோம்ல K35 மேக் ஒயர்லெஸ் மைக், அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க எப்படி வந்து நம்ம பேசுகிறோம். ஹலோ. அதே மாதிரி நம்ம இப்போ காலரில் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ராங்க் வீடியோஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அது அப்படியே நம்ம பேக்கெட்டுக்குள்ளே கூட போட்டு வேறு லெவலில் கேட்கலாம். சவுண்ட் எப்படி இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம மாடியில் நிற்கிறோம், நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா காத்தடிக்குது. கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு. நல்லாவே பார்த்தீங்கன்னா விண்டு வேறு லெவலில் கேட்குது. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இருங்க, அப்படியே உங்களுக்கு லைட்டாக கூட நடந்து கூட காமிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெஸ்டிங் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வர இடத்துலையும், அதே மாதிரி ஒரு ரொம்ப நாய்ஸான ஒரு டிராஃபிக்லையும், அதே மாதிரி வேறு ஏதோ இந்த ட்ரெயின் அந்த மாதிரி சவுண்டு ஓவராக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சீக்கிரமாக குயிக்காக பார்த்தீங்கன்னா 200 லைக்கை போட்டு விட்டு சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் எல்லா இடத்துலையும், அதாவது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டெஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சா, 20 மீட்டர் ரேஞ்சு கிடைக்குதா, அதே மாதிரி 5 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பேக்கப் இருக்கா அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் மறக்காமல் டெஸ்டிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி மக்களை இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக் வாங்கினது உங்களுக்கு காமிக்கிறது தான். கண்டிப்பாக இந்த மைக் சவுண்டு உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மைக் வாண்டடாக இருந்தால் மறக்காமல் நீங்களும் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, பாய். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். பாய்.